Dear students and friends, in this lecture I will be discussing about the drugs used for the treatment of leprosy. இது பேர் மைக்ரோ பாக்டீரியல் டிசீசஸ்ன்னு பேர். மைக்ரோ பாக்டீரியம்னா ரெண்டு வரும். ஒன்று வந்து டியூபர்குலோசிஸ், இன்னொன்று வந்து லெப்ரசி. ரெண்டுமே வந்து க்ரானிக் டிசீசஸ் தான். ஸோ leprosy is caused by Mycobacterium leprae. It is a microorganism which is responsible for the leprosy, Mycobacterium leprae. இது வந்து ஒரு ஆசிட் ஃபாஸ்ட் பேசில்லை, ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆசிட் ஃபாஸ்ட் பேசில்லை. இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஹான்சன் அப்படிங்கிறவர். 1873 வந்து ஹான்சன் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. அதனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹான்சன் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இட் ஹாவ் லாங் இன்குபேஷன் பீரியட். 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸ் வந்து இது காமிக்க ஆரம்பிக்கும். இது மேஜராக பார்த்தீங்கன்னா இட் அஃபெக்ட் சூப்பர்ஃபிஷியல் டிஷ்யூஸ், அதாவது இந்த ஸ்கின்னு, பெரிஃபரல் நர்வ்ஸ், இதை தான் வந்து மெயினாக அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ். ஸோ இந்த பேச்சஸ் அப்படிங்கிறனா உணர்ச்சியற்ற தேமல்னு சொல்லுவோம். அதாவது அனஸ்தடைஸ்டு பேச்சஸ், வெள்ளையாக பேச்சஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து உணர்ச்சி இருக்காது. ஒரு குண்டூசி எடுத்து நம்ம குத்தி பார்த்தோம்னா அதில் எந்த விதமான உணர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுனாக்கா தட் மே பி சஸ்பெக்டட் ஃபார் தி லெப்ரசி. இந்த பேச்சஸ் வந்து பேலாக இருக்கலாம், இல்லைன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா காப்பர் கலரில் இருக்கலாம். இது வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ரைஸ் ஆகி இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரைஸ் ஆகி இருக்குது, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இட் யூஸ்வலி டூ நாட் ஹர்ட். காயம் மாதிரி எது மாதிரி இருக்காது. there will be lack of sensation to heat, touch or pain. இதெல்லாம் வந்து some of the special senses, heat, touch, pain, இது அவங்களால உணர முடியாது. இது உடம்புல எங்கே வேணா இருக்கலாம், கேன் அப்பியர் எனிவேர் இன் அவர் பாடி. இதில் வந்து அரிப்பு எதுவும் இருக்காது. there won't be any itching in the anesthetized patches. So the leprosy can be diagnosed on clinical sign alone. இது பேர் வந்து பெரிஃபரல் திக்னிங். இந்த லெப்ரஸில் இருக்கக்கூடிய பெரிஃபரல் நர்வ் திக்கனிங் இந்த ஃபோட்டோஸ் இது. அண்ட் தேர் வில் பி ஹேண்ட் டிஃபார்மேட்டிஸ். அந்த பெரிஃபரல் நர்வ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருங்க ஆரம்பித்த உடனே தேர் வில் பி டிஃபார்மேட்டிஸ் இன் தி ஹேண்ட். இந்த லெப்ரசி கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன் இஸ் கால்டு பேசிவ் பேசில்லரி லெப்ரசி, அனதர் ஒன் இஸ் கால்டு மல்டி பேசில்லரி லெப்ரசி. அதாவது அன்அனஸ்தடைஸ்டு பேச்சஸ், ஸ்கின் லீஷன் 1லிருந்து 5 வரைக்கும் இருந்ததுன்னா அது பேசிவ் பேசில்லரி லெப்ரசி. இதில் வந்து நர்வ் இன்வால்வ் ஆகாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒன்லி ஒன் நர்வ் கேன் பி இன்வால்வ். அண்ட் ஐ சே டு 1 to 5 ஸ்கின் லீஷன்ஸ். நீங்கள் அதில் ஸ்கின் ஸ்மேர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது நெகட்டிவாக தான் காமிக்கும், அது பேசிவ் பேசில்லரி. மல்டி பேசில்லரி லெப்ரசி அப்படிங்கிறது என்னன்னா 6க்கும் மேற்பட்ட ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கும், மோர் தென் 1 நர்வ் இன்வால்வ் ஆகிருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஸ்கின் லீஷன். எவ்வளோ ஸ்கின் லீஷன் இருக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நர்வ் இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸ்கின் ஸ்மேர் வந்து பாசிட்டிவாக காமிக்கும். ஸோ ஸ்மேர் எடுத்து பார்த்து நெகட்டிவ் காமிச்சா அது பேசிவ் பேசில்லரி, ஸ்மேர் எடுத்து அது பாசிட்டிவ் காமிச்சதுன்னா அது மல்டி பேசில்லரி. அண்ட் ஆல்சோ எவ்வளோ அனஸ்தடைஸ்ட் பேச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் பேசிவ் பேசில்லரி லெப்ரசி. ட்ரீட்மெண்ட் இஸ் 6 பேசிவ் பேசில்லரி பிளிஸ்டர் பேக். திஸ் இஸ் மோர் தென் 5 பேச்சஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 12 mb மல்டி பேசில்லரி பிளிஸ்டர் பேக் வந்து இருக்குது. அது என்னென்ன மருந்து அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். So now we are going to classify the drugs used for the treatment of leprosy. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபோன் வந்து டயாமினோ டைஃபினைல் சல்ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்சோன். ஃபினாசின் டெரிவேட்டிவ் வந்து குளோபாசிமைன். சம் ஆஃப் தி ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ், ஏன்னா இது வந்து மைக்ரோபாக்டீரியல் டிசீஸ் தானே. டியூபர்குலோசிஸும் மைக்ரோபாக்டீரியல் டிசீஸ், லெப்ரசியும் மைக்ரோபாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறதுனால tuberculosis யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபாம்பிசின் எத்தியோனாமைடு வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெப்ரசி.
இது இல்லாமல் some of the antibiotics like ofloxacin, moxifloxacin, minocycline and clarithromycin, these can also be used for the treatment of leprosy. நம்ம ஃபர்ஸ்ட் டாப்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டாப்சன் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் டை அமினோ டைஃபினைட் சல்ஃபோன். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்முலாங்க, ஓல்டஸ்ட் மருந்து, ரொம்ப சீப்பு, அது சேம் டைம்ஸ் மோர் தெராபியூட்டிக் வேல்யூ and for many number of leprosy it is used. The mechanism பார்த்தீங்கன்னா inhibition of the para-aminobenzoic acid incorporation into folic acid by folate synthase. The folate synthase அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து folate synthase அப்படிங்கிற என்சைம் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் folic acid. ஸோ அப்போ என்ன பண்ணும், டயாமினோ டைஃபினைல் சல்ஃபோனும் பேராமினோபென்சோயிக் ஆசிடும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால there will be a competition between these two, but diamino-diphenyl sulfone dominate over the para-aminobenzoic acid, thereby it inhibits the synthesis of folate synthase. Dapsone adverse effect பார்த்தீங்கன்னா hemolytic anemia, gastric intolerance, sometimes rashes, eruption, hypermelanosis, phototoxicity and exfoliative dermatitis. இது பேர் வந்து cutaneous reactions. Apart from this, like other anti-tubercular drugs, this also produces toxic to the liver, that is, it may produce hepatitis and agranulocytosis. Clofazimine is a dye. It have a leprostatic action. That means it prevents the growth of Mycobacterium leprae, and it also have some anti-inflammatory properties. The mechanism is it interfere with the template function of DNA in microleprae. DNA வந்து இன்னொரு டிஎன்ஏவை கன்வெர்ட் ஆகாமல் ரெப்ளிகேட் ஆகாமல் தடுக்கக்கூடியது வந்து குளோஃபாசமைன். And also there will be alteration in the membrane structure and transport function is also getting disturbed. Apart from this, the mitochondrial electron transport chain can also be getting disturbed by clofazimine. Next is rifampicin. I think rifampicin is a drug which is used against the persistent type of Mycobacterium tuberculosis. This is very important anti-tubercular drugs. It have bactericidal drugs. It is a bactericidal drugs. One is bacteriostatic. Clofazimine வந்து leprostatic. Rifampicin வந்து leprocidal. So rifampicin remains effective in leprosy even if given once a month. It should not be given to patients with hepatic or renal dysfunction because itself produces hepatotoxicity. Ofloxacin, it is an antibiotic. It is also a leprocidal action. It can be used in alternative regimens. In case rifampicin, it cannot be used. இந்த ப்ராப்ளத்தினால ரிஃபாம்பிசின் நம்ம யூஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலாக ஓஃப்ளாக்சேசின் கொடுக்கலாம். ஓஃப்ளாக்சேசின் கொடுக்கறதுனால அந்த டூரேஷன் ஆஃப் த ரெஜிமெண்ட், ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் வந்து கம்மி பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் த சான்சஸ் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ கேன் பி ரெடியூஸ்ட். Minocycline, it is a tetracycline derivative. இது வந்து ஹைலி லிப்போஃபிலிசிட்டி அப்படிங்கிறதுனால இது ஈஸியாக மைக்ரோபாக்டீரியம் லெப்ரேக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போய் அங்கே வந்து லெப்ரோசைடல் ஆக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் இதனுடைய காம்ப்ளிகேஷன் வந்து வெர்டிகோ, தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அன் ஆல்டர்னேட்டிவ் மல்டிட்ரக் தெரப்பி ரெஜிமென்ஸ் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் லெப்ரசி. கிளாரித்ரோமைசின், clarithromycin வந்து it's a macrolide antibiotics. It is less bactericidal than rifampicin. This can also be included in the alternative regimen. Now, multi-drug therapy of leprosy நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது எந்த மாதிரி டைப் ஆஃப் leprosy எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். For example, in case of multibacillary leprosy, rifampicin 600 mg once a month, Dapsone 100 mg daily, clofazimine 300 mg once a month, and 50 mg daily self-administration. இந்த 3 ட்ரக்ஸும் 12 மாதத்துக்கு கொடுக்கணும்.
அதாவது ரிபாம்பசின் வந்து அண்டர் தி சூப்பர்விஷனு, அதே நேரத்தில் குளோஃபாசிமின் ஒரு டோஸ் வந்து அண்டர் தி சூப்பர்விஷன். மற்ற மருந்து வந்து நம்ம டெய்லி எடுக்கிறோம். மீன்ஸ் டாப்சோனும் குளோஃபாசிமினும் டெய்லி சாப்பிட போகிறோம். அது நம்ம செல்ஃபாகவே அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம். வேறஸ் பாசிபேசிலரி லெப்ரஸியா இருந்ததுன்னா 600 milligram of rifampicin once in a month under the supervision. Dapsone வந்து 100 milligram daily, that is self administration. இதனுடைய duration வந்து 6 months. So 6 months therapy for passive-bacillary leprosy and 12 months treatment for multibacillary leprosy. இங்க பார்க்கணும், this is what do you call passive-bacillary treatment பாருங்க. இதெல்லாம் ஒரே ஸ்ட்ரிப்பில் இருக்கும், பிளிஸ்டர் பேக்குள்ள இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஏ மந்த்து 2 capsules of rifampicin and 1 tablet of dapsone. இது மூணும் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருக்கும். ஒன்ஸ் ஏ மந்த், டே 1. இல்லைங்களா? திருப்பி ஒன்ஸ் ஏ டே, 2வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் 1 டேப்லெட் ஆஃப் டாப்சோன் 100 milligram. ஃபுல் கோர்ஸ் வந்து 6 மாதம் சாப்பிடணும். மீன்ஸ் இந்த ஒரு பேக் வந்து 1 மாதத்துக்கு, அதே மாதிரி 6 மாதத்துக்கு நம்ம சாப்பிடணும். வேற மல்டிபேசிலரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 2 capsules of rifampicin 300 mg, 3 capsules of clofazimine 100 mg into 3, 1 tablet of dapsone. இது வந்து ஃபர்ஸ்ட் டே. மாசத்துல ஃபர்ஸ்ட் நாளைக்கு இந்த மாத்திரை. That is followed by 1 capsule of clofazimine and 1 tablet of dapsone daily, 28 நாளைக்கு. அப்போ இது 1 மாதம் இல்லையா? இந்த மாதிரி 12 மாதம் நம்ம சாப்பிட்டோம்னா மல்டிபேசிலரி லெப்ரஸியை நம்ம குணப்படுத்தலாம். இன்னும் தொழுநோய் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அவங்களுக்கு தொழுநோய் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்கள நம்ம புறக்கணிக்காம நம்ம அவங்கள அரவணைச்சு செல்லணும். அட் த சேம் டைம்ஸ் வந்து அவங்ககிட்டேருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து பரவக்கூடாது அப்படின்னு அதுக்கான ப்ரீகாஷனரி மெஷர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நம்ம பண்ணோம்னா லெப்ரஸி கேன் பி ஈஸிலி curable. So this I am concluding the drugs used for the treatment of leprosy. Next class we will be discussing about the drugs used for the treatment of another mycobacterial disease, that is tuberculosis. Thank you.